ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சட்னி தாங்க, ஸ்பெஷல் கருப்பு உளுந்து சட்னி. ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அதை சாப்பிட்டோம்னா அன்றைக்கி ஃபுல்லாக எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம கருப்பு உளுந்து சட்னி பார்க்க போகிறோங்க. நல்லா எனர்ஜியாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்கிறாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க. கருப்பு உளுந்து ஒரு 1/2 கப்பு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், காஞ்ச மிளகாய் ஒரு 4 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஃப்ளேவருக்காக தேங்காய் ஒரு 2 பல் எடுத்து வச்சுருக்கேங்க. நிறைய போட்டுறக்கூடாது. கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கடுகு தாளிக்கிறதுக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு செய்முறை பார்க்கலாம். கடாய் வச்சுட்டோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்ச மிளகாய் ஒரு 4 நம்பர் போட்டுக்கிறேன். உடனே அந்த உளுந்து தேவையான அளவு உளுந்து எடுத்து வச்சுருக்கோங்க. நல்ல செவர வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கணுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் பொடி ஃப்ளேவர்லேயே இருக்கும் பாருங்கள். இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து செவர வதங்க ஆரம்பிச்சிட்டுங்க. தேங்காய் ஃப்ளேவருக்காக போடுறோம், நிறைய போடக்கூடாதுங்க. கருப்பு உளுந்து ஃப்ளேவர் தாங்க இருக்கணும். தேங்காய் நிறைய போட்டால் தேங்காயோட ஸ்மெல் ஜாஸ்தியாக வரும். வறுத்துட்டோம்னா அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. நிறைய போட்டோம்னா உளுந்தோட சத்து நமக்கு தெரியாது, உளுந்தோட ஃப்ளேவரு. அதனால் உளுந்து சட்னிங்கிறனால உளுந்து தான் ஜாஸ்தி இருக்கணும், மற்றதெல்லாம் கம்மியாக தான் இருக்கணுங்க. வறுத்து வச்சது தேங்காய், உளுந்து, மிளகாய் 3 எடுத்து கொட்டிட்டோங்க. அடுத்து எண்ணெய் கொஞ்சம் சூடாயிட்டு தக்காளி போட்டுக்கிறோங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்குங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். தேவைப்பட்டால் தக்காளி போட்டுக்கலாங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. நான் உடனே சாப்பிட்றதுனால செய்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோங்க தக்காளி வதங்கிறதுக்கு. ஆஸ் யூஷுவல் நம்ம போடுறது எல்லாத்துலேயும் கருவேப்பிலை ஒரு பொடி போட்டிருக்கோம். ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. கருவேப்பிலை எல்லா ஐட்டத்துலையுமே சேர்த்துக்கலாம். வதங்கிட்டுங்க. கொஞ்சம் ஆறணுன்னா ஜாரில் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்து, மிளகாய், தேங்காய் இதை 3ஐயும் நல்லா சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கணுங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். அதுக்கப்புறம் அந்த தக்காளி, கருவேப்பிலை போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். பவுட்ரு பண்ணி வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை போட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு ஊற்றிக்கங்க. அரைச்சிட்டு பார்க்கலாங்க. அரைச்சி வச்ச உளுந்து சட்னி ரெடிங்க. ஒரு சின்ன தாளிப்பு தான். எப்படி தாளிச்சு கொட்டுறதுன்னு வாங்க செய்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன தாளிப்பு தாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, பெருங்காயம் போட்டுக்கலாங்க. ஜீரண சக்திக்கு நல்லாயிருக்கும். தாளிச்சு கொட்டி வச்சுங்க. நம்மளோட ஹெல்த்தியான உளுந்து சட்னி ரெடிங்க. நம்மளோட கருப்பு உளுந்து சட்னி ரெடி ஆகிட்டுங்க. இட்லி, தோசை எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷம் தான், வறுக்கிற டைம் தாங்க. சட்னி நமக்கு ரெடி. இட்லி, தோசை எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே அருமையாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக திருப்பி திருப்பி செய்யறதுக்கு தோணுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.